வணக்கம். நான் திருமதி அனுசுஜா ஆனந்தரூபன், பிரான்ஸ் நாட்டிலிருந்து. பிரான்ஸை தளமாக கொண்டு சர்வதேச ரீதியில் இயங்கி வருகின்ற இதழ் சர்வதேச ஒளி ஊடகத்தின் இயக்குனரும், தமிழ் விருட்சம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இயக்குனரும், இந்த நாட்டிலிருந்து தமிழ்நாடு மயிலாடுதுறையை தளமாக கொண்டு இயங்கி வரும் ஜோதி ஃபவுண்டேஷன், இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் செயற்பாடுகளை நீண்ட காலமாக அவதானித்து வருகின்ற, ஏதோ ஒரு வகையில் எங்களால் ஊடக ரீதியில் இயன்றளவு பங்களிப்பையும் செய்து வருகின்ற ஒருத்தியாக எனது அவதானிப்புகளின்படி 9 ஆண்டுகளாக ஜோதி ஃபவுண்டேஷனின் செயற்பாடுகள் உண்மையிலேயே பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் நன்றிக்கும் உரியவையாக நான் கருதுகின்றேன். ஒரு மிகச்சிறந்த பண்பாளர், மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்த ஐயா அப்துல் கலாம் அவர்களது நினைவாக ஜூலை 27 ஆரம்பிக்கப்பட்டு இப்போது 9 ஆண்டு காலமாக அவர்கள் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றார்கள். உண்மையில் மனிதர்களாக பிறப்பவர்களுக்கு மனிதாபிமானம் இயல்பு. மனிதாபிமானம் கொண்ட எவரும் பிறருக்கு உதவுவதும் இயல்பு. ஆனால் ஓர் கொள்கையை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அதில் நிலையாக நின்று நீண்ட காலமாக தொடர்ந்து அந்த மனிதாபிமானத்துடன் சேவைகளை செய்து வருவது என்பது எல்லோருக்கும் சரிவராத ஒன்று. அதற்கு மிக 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 அதிகமான பொறுமை, சகிப்புத்தன்மை, தொடர்ச்சியான கொஞ்சம் கூட அந்த இரக்கம் குறையாத மனிதாபிமானம், இன்னும் கூட்டு முயற்சி, பிறரை அனுசரித்து அரவணைத்து செல்லும் பண்பு, சமூகம் நோக்கிய ஆழமான சிந்தனை, இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் எல்லாமே இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் ஒரு செயற்பாட்டை, சேவை நடவடிக்கையை ஆரம்பித்து நிலையாக தொடர முடியும். அந்த நற்பண்புகளை எல்லாம் ஜோதி ஃபவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினிடம் நான் காண்கின்றேன். கல்வி, மருத்துவம், பேரிடர் காலங்களில் எல்லாம் உடனடியாக ஓடிச்சென்று உதவுதல், தினமும் ஒவ்வொரு நாளும் காலை மதிய அன்னதானம் கொடுத்தல். தானங்களில் சிறந்தது அன்னதானம். அதுவும் யாருக்கு? தெருவோரங்களில், வீதியோரங்களில் அனாதரவாக இருக்கின்றவர்களை தேடிச் சென்று, ஒவ்வொரு நாளும் தேடிச் சென்று உணவளித்து வரும் அந்த மிக மேன்மையான சேவை செய்து வருவது அவ்வளவு சுலபமான காரியமில்லை. இவ்வாறு தங்களை நிலைநிறுத்தி எங்கள் மக்களுக்காகவே இயங்கி வரும் ஜோதி ஃபவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினருக்கு இந்த 9 ஆண்டு நிறைவை முன்னிட்டு பிரான்சிலிருந்து நாங்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களது இந்த தொண்டு நடவடிக்கை இன்னும் பல 100 ஆண்டுகள் வழிவழியாக தொடர வேண்டும். பல ஆதரவற்ற மக்கள் அதனால் நன்மை பெற வேண்டும். இன்னும் முன்னுதாரணமாக எங்களுக்கு பின்னால் வருகின்றவர்கள் எல்லாம், இளைய தலைமுறை எல்லாம் சேவை என்றால் என்ன, அதற்குள் எப்படி இறங்கி மக்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக அவர்களது தொண்டு நிறுவனம் விளங்க வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்துகின்றேன். ஒரு சகோதரியாக, ஒரு சிறு பங்காளியாக. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஜோதி ஃபவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ஊழியர்கள், அவர்களோடு சேர்ந்து பயணிக்கும் ஆதரவாளர்கள், அவர்களுக்கு எப்போதும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கின்ற அனைத்து நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நமது நிறைவான வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நன்றி.